விவசாயிங்க எல்லாமே வந்து ஒரு பெரிய பண்ணையாட்களோட ஹோமோஜனைஸ் பண்றதுக்கான முயற்சி நடக்குது. அப்படியான களத்துல இல்லை. இப்போ ஒரு பல டேட்டாஸ் வந்து என்எஸ்எஸோட டேட்டாவே வந்து என்ன சொல்றா 91% தமிழ்நாட்டுல வந்து 5 ஏக்கருக்கு கீழே தான் நிலம் வச்சிருக்காங்க. 74% பேர் வந்து 2 ஏக்கர் கீழே தான் நிலம் வச்சிருக்காங்க அப்படின்றது. அப்ப பிரதானமா தமிழ்நாட்டுல வந்து ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் அதிகமா இருக்காங்க. அவங்களையும் ஒரு 50 ஏக்கரோ 100 ஏக்கரோ இல்ல ஒரு பண்ணையாரா இருந்தவங்களே நம்ம ஒரே கோட்ல போடணும்ன்ற அவசியமே இல்லை. அது அந்த ஒரு பார்வை ஒண்ணு தேவை இருக்கு. அப்ப நம்ம கம்ப்ளீட்டா ஆன்டகனைஸ் பண்ணணும். ஒரு விவசாய தொழிலாளர்கள் சார்ந்து நம்ம நிக்கிறோம். அது வந்து நம்மளோட தேவை, ஒரு ரைட்ஸ்க்காக நிக்கிறோம், சோசியல் ஜஸ்டிஸ்க்காக நிக்கிறோம்னா அதுக்காக எல்லா விவசாயிகளையும் ஆன்டகனைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நிறைய விவசாயிங்க ஜென்யூனா போன எபிசோட்ல 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை பத்தி சொல்றப்போ யார் ஜென்யூனா சொல்றா, யார் கேஸ்டிஸ் மைண்ட் செட் வச்சு சொல்றாங்க நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடிய மாட்டேங்குது. ஆனா பிரதானமா நிறைய பேர் வந்து ஜென்யூனா சொல்றவங்களும் இருக்காங்க. நம்ம அவங்க எந்த இன்டென்ஷனுமே இல்லை. அதுலயே வந்து அப்ரெஸ்டா 1 ஏக்கர் தான் வச்சிருக்கேன், 2 ஏக்கர் தான் வச்சிருக்கேன், சிங்கிள் விமென்ஸ் இருக்கவங்க சொல்ற பிரச்சனைகள் இது மாதிரி அதுலயே விவசாயத்திலேயே அந்த கேட்டகரிஸும் இருக்கு. ஸோ அப்போ இது பண்ண தேவையில்லை, ஆன்டகனைஸ் பண்ண தேவை.